ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். காலையில் எந்திரிச்சோடனே முதல்ல டீயை போட்டு தான் குடித்தோம். நானும் ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ரைஸ் வச்சுட்டு அடுப்பு உல வச்சுட்டு அதுக்கப்புறமா சரி இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். இன்றைக்கி குழம்பு வேணாம், தயிர் சாதம் தாங்க அப்படின்ட்டாங்க பாப்பாவும். ஏன்னா இன்றைக்கி தம்பிக்கு கிடையாது, ஸோ பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். அதனால் அவங்களுக்கு தயிர் சாதம் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாசி பருப்பும் கோஸும் போட்டு கேரட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அதவே வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பாப்பாவுக்கு பப்பாளி கட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ஈவினிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரெட்டும் ஜாமும் கொடுத்துட்டேன். காலையிலே இன்றைக்கி ப்ரெட் ஆம்லேட் தான் சாப்பிட்டாங்க. தோசை எதுவும் வேண்டாமா அப்படின்னாங்க. கூழும் வேணான்ட்டாங்க. இல்லைனா கூழ் தான் சத்து மாவு கஞ்சி தான் கொடுப்பேன் கருப்பு உளுந்து. இப்போ அதுவும் வேணான்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு ஈஸியாக ஆச்சு அப்படின்ட்டு அதே சிம்பிளாக முடித்து கொடுத்தாச்சு இன்றைக்கி. ஸோ நம்ம சமையல் பண்ணிக்கிட்டே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பண்ண ஒரு மிஸ்டேக், அதாவது ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லாமல் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை கண்டிப்பாக மல்லிஸ் கிச்சனை கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் லைக் கொடுங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோடய அனுபவங்களையும் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாகவும் இருக்கலாம், ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கலாம். அதை தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருப்பேன். நீங்கள் லாக் ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இது வந்து நான் என்னோடய டிப்ரெஷனில், அதாவது என்னோடய தனிமையிலேருந்து நான் என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலையே நான் ஆரம்பித்தேன். ஸோ கண்டிப்பாக இது என்னை போல் இருக்கிற நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆனால் அது நல்லது அப்படின்னு நினச்சேன் நான். பட் அது வந்து எனக்கு பெரிய ப்ராப்ளத்தில் தான் முடிஞ்சுது. ஸோ என்ன மாதிரி இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். என்ன விஷயம் அப்படின்னா, நாங்கள் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் தான் நாங்கள் இருந்தோம். ஹஸ்பண்டோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க ரொம்ப நாள் பழக்கம். அவங்க எப்படின்னா அவங்களோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ண போனாங்க. அப்போ அவங்க வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக சொல்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அவங்க ஃபினான்ஸில் இப்படி பிரச்சனையாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு அவங்களோட வீட்டு நிலைமை அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து துபாயில் இருந்தாங்க. அப்போ தான் என் பாப்பாவுக்கு ஒரு ஜுவல் வந்து பாப்பா பிறந்திருந்தப்போ எல்லாமே வந்து கோல்டில் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதை கொலுசு, நெக்லஸ் அதெல்லாம் வந்து ஒரு 5 பவுனுக்கு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அப்போ இவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட வந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கு போடுறதுக்கு ஜுவல்ஸ் எதுவும் இல்லை, நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்ம சரி போட்டுட்டு தந்துடுவாங்க இல்லையா, நமக்கு அந்தளவு அனுபவமும் இல்லை, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. நானும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் கேட்கல. அவங்க வந்து நல்ல அவங்க நல்லா க்ளோஸாக பழகுவாங்க. சரி ஒரு நம்பிக்கையில் நானே என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு நல்ல வேளை நான் எல்லா நகையும் கொடுக்கல, நெக்லஸ் மட்டும் போதும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தேன். அது பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்டோன் வச்சுது. அங்கே அது துபாயில் எடுத்துகிட்டு வந்தது ஹஸ்பண்டு பாப்பாவுக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, துபாயில் உள்ள கோல்டு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு. நானும் கொடுத்தேன். அப்புறம் என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சது, எல்லாம் போயிட்டு வந்தோம். அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு ஃபினான்ஸு கல்யாணத்துக்கு தேவைப்பட்டது இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு பணம் வேணுங்கிறதுக்காக அந்த ஜுவல்ஸை கொண்டு போய் எங்கள் வீட்டிலேருந்து நானும் கொடுத்துருந்தேன். இன்னும் மற்ற யார்கிட்டையும் அவங்க வாங்கியிருப்பாங்க போல். யார்கிட்ட வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களோட ஜுவல்ஸு, என்னோடய ஜுவல்ஸு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி நான் அவங்க என்கேஜ்மெண்ட்டு முடித்தோன்னே தருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா தரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அப்புறம் ஒரு 1 வீக் கழித்து நான் அப்படின்னு ஃபோன் பண்ணல. சரி அவங்களா கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அவங்க வந்து பார்த்தா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்தது, அதனால் நான் அடகு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு வேறு என்ன சொல்ல முடியும், சரி திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்க 2-3 வருஷம் இழுத்துட்டாங்க திருப்பி தரக்கு. நான் கேட்கவும் இல்லை. நாங்களும் ஃபேமிலியோடு துபாய் போயிட்டோம். அப்புறம் ஒரு நாள் ஒரு கால் வருது, இந்த மாதிரி நான் அவங்களோட ஜுவல்ஸை வந்து நான் அடகு வச்சுருந்தேன், நான் திருப்ப போனேன், ஆனால் வந்து திருப்பிட்டு வெளியில் வரும்போது நான் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன், அந்த நகை வந்து தொலைஞ்சு போச்சு,
உங்களுக்கு அதுக்கு பதிலாக நான் காசு தரேன், இல்லை நான் நகை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. அதோடு இப்படி அவங்க ஃபோன் பண்ணி சொல்லவும் எனக்கு அப்படியே ஹார்ட் பீட்டே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதோடு நான் ஒன்றுமே சொல்லலை. சரி நீங்கள் என்னென்னு பாருங்கள் அப்படின்னா, இப்படி சொல்கிறீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அப்புறமா ஒரு 2 டேஸ் கழித்து அவங்க பொண்ணு, அந்த மேரேஜ் ஆன பொண்ணு பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு அதுக்குரிய மணியை நான் கொடுத்துட்றேன். என்னப்பா இது இப்படி நீங்கள் வாங்கிட்டு போனீங்க, சொல்லாமே நீங்கள் வச்சிங்க, அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி கொடுப்பீங்கன்னா இப்போ இப்படி ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை அக்கா, அம்மா போனாங்க, திருப்பிட்டு வரும்போது மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க, அதில் ஜுவல்ஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன, நம்ம எப்படி சண்டை போடுறதா சொல்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் ஹஸ்பண்டும் சொன்னாங்க, சரி விடுப்பா, போனால் போயிட்டு போகுது, நம்ம பணம் தந்தாங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதோட அந்த டைமில் 2 பவுனுக்குரிய பணத்தையும் அனுப்பலை. அதுலேயும் ஒரு 5,000 கம்மி பண்ணிட்டு தான் அனுப்புனாங்க. எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. ஸோ என்ன போல் இந்த மாதிரி தயவுசெய்து மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா அது திரும்பி வராதுன்னு நினச்சிட்டு, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை சொல்லுங்கள், செய்யுங்க. நீங்கள் பணமோ நகையோ கொடுக்காதீங்க. பணம் நகை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு பகை தான் வரும். திருப்பி கேட்டோன்னா அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நகையை நம்ம கேட்டாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு கொடுக்காமல் இருந்துட்டு அந்த டைம் கொஞ்சம் மனசாபாகம், அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுவாங்க. அது கொடுத்துட்டு நம்ம இவ்வளோ இத்தனைலாம் கஷ்டப்பட்டுட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு கொடுக்காமல் இருக்கிறதே என்ன கேட்டால் பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நகை விலை இருக்கிறதுக்கு அப்போ அது 2.5 பவுனு, இப்போ இருக்கிறதுக்கு சொல்லுங்கள், இப்போ 2 லட்சத்துக்கு மேலேயே வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மிஸ்டேக்கை நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா நம்மளால் ஆன உதவிகளை அது பண்ணலாம். நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினப்போம். ஸோ இதை மறந்தும் கூட நான் பண்ண இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.